இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி அப்போஸ்தலர் 18:10 நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று பவுலை பார்த்து சொன்னார். பவுல் பயந்து போய் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், எனக்கு இங்கே அநேக ஜனங்கள் உண்டு, உன்னை ஒருவனும் எதிர்ப்பது இல்லை. மோசேயோடு இருந்தது போல நான் உங்களோட இருப்பேன் சொல்லி யோசுவாவோடு இருந்தவர் இன்று இந்த இடத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ உயிர் உள்ள வாழ்க்கை வாழ விரும்பினால் அவர் உன்னோடு இருப்பார், என்னோடு இருப்பார், நம்மோடு இருப்பார், நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பார். அல்லேலூயா. அந்த இயேசு இன்னைக்கு இந்த நம்மிடத்தில் வந்திருக்கிறார். நீ உயிர் உள்ள ஒரு விசுவாசியாய் வாழ ஆயத்தமா? முதலாவது இந்த பெண்ணை பார்த்து சொன்னார், 7 பிசாசு பிடித்த மகதலேனா நாம் மரியாள், அவளை பார்த்து சொன்னார் மத்தேயு 28:10 பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவது அவர் சொன்னார் மத்தேயு 28:6 அவர் இங்கே இல்லை. அப்படி என்றால் மரித்தவராய் இல்லை, பிரச்சனை உள்ளவராய் நீங்களும் நானும் இல்லை, நம்மை உயிர்ப்பிக்கிற இயேசு நம்மோடு இருக்கிறார். மூன்றாவது அந்த பெண்ணை பார்த்து அவளை வாழ்த்தினார். இன்று நம்மை அவர் வாழ்த்த விரும்புகிறார். மத்தேயு 28:9 அந்த பெண்ணை வாழ்த்துகிறார். காரணம், நன்றி உணர்வோடு வாழ்ந்த ஒரு பெண். நான்காவது, சீசர்கள் என்னை காண்பார்கள். ஆண்டவரோடு நீங்களும் நானும் அவரை பார்க்க ஆசைப்படும் போது அவரை ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியும். எப்படி தெரியுமா? நம்ம வேலையில, நம்ம குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய தேவையில அவர் நம்மோடு கூட இருந்து நடத்துவார். ஆகாரை கண்ட தெய்வம், ஆகாருடைய குழந்தையை கண்ட தெய்வம் இன்று நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். ஐந்தாவதாக சொன்னார் யோவான் 20:19-21 உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ, சமாதானத்தை விட்டுறாத, இயேசுவின் சமாதானத்தை விட்டுறாத. உலக மனிதனுக்காக, உலக பாவங்களுக்காக இயேசு தருகிற சமாதானத்தை விட்டுறாத. அதுல உபத்திரவம் உண்டு. இயேசு சொன்னார், நான் உபத்திரவத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயித்தால் சமாதானம் உண்டு. அதற்கு தேவை நீதிமான் உபத்திரவப்பட்டாலும் அவன் நிற்பான். 7-70 தடவை விழுந்தாலும் நீதிமான் என்ன பண்ணுவான்? எழும்புவான். சொல்லுங்களேன், கையை உயர்த்தி சொல்லுங்க, எழும்புவான். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். நிறைய பேர் சாப்பிடாத ஆள்மா இருக்கிறோம். ஆண்டவருக்கென்று சத்தம் உயரட்டும், சபைகளிலே எழும்பட்டும். உலகத்துக்காக எவ்வளவு சத்தங்கள் இந்த எலெக்ஷன் நாட்கள்ல பாருங்க, எவ்வளவு சத்தங்கள் உலக மனிதனுக்காக. தேவனுக்காக சத்தம் எடுக்கிற கூட்டங்கள் தேவை. தேவனுக்காக சொல்லுகிற, அவர் சித்தத்தை சொல்லுகிற கூட்டங்கள் தேவை. ஆறாவதாக அவர்களை பார்த்து சொன்னார் யோவான் 20:22 அவருடைய வல்லமையை பெறுங்கள். பாவத்திலிருந்து வெளியே வாங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானத்தை ஒப்பு கொடுங்க. மே மாதத்துல 3 பேர் ஒப்பு கொடுத்தவர்களுக்கு கொடுக்கிறோம். இன்னும் யாராவது ஞானஸ்தானம் எடுக்கலையா? நீங்க வாங்க, கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் பெறுவீர்கள். அல்லேலூயா. பயம் என்கிற சமாதானம் இல்லாத சிந்தனைகள் மாறும். கர்த்தர் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர முடியும். ஏழாவதாக அப்போஸ்தலர் 18:10 ஸ்தோத்திரம், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கணும். கடைசி ஆசீர்வாத நேரத்துல நம்ம இப்படி நிக்கணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. யாபேஸ் சொன்னான், என்னை உலகம் கனப்படுத்தவில்லை, என்னை வேதனைப்படுத்தாங்க, என்னை கேவலமா பார்த்தாங்க, ஆனா நான் ஜெபித்தேன், இயேசு என்னை கனப்படுத்தினார். கை தட்டி ஆண்டவரை துதிப்போமா? அவர் நம்மை காண்கிற தெய்வம். அந்த ஆண்டவர் இந்த கால வேளையிலே பவுலை பார்த்து சொன்னார், நான் உன் கூட இருக்கிறப்பா, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சீசர்களை லூக்கா 24:50-51 சொன்னார். கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கவும் செய்தார். இன்று அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியான ஒரு பிள்ளைகளாய் நம்ம மாறும். உயிரோடு எழுந்து இயேசு 3 காட்சிகளை கொடுத்தார், பல காட்சிகளை கொடுத்தார். மகதலேனா மரியாளுக்கு மத்தேயு 10:1-2 காட்சி கொடுத்தார். இரண்டாவது சீடருக்கு காட்சி கொடுத்தார். லூக்கா 24:13-14 எம்மாவூர் சீசர்களுக்கு இயேசு உயிரோடு எழுந்து 40 நாட்களிலே காட்சி கொடுத்தார். மூன்றாவது 500 பேருக்கு காட்சி கொடுத்தார். தோத்திரம். யோவான் 21:61-20, 1 கொரிந்தியர் 15:5-6 அவர் காட்சி கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. நம்மோடு வந்து நம்முடைய பிரச்சனைகளிலே நின்று நம்மை காண்கிற தெய்வம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி நம்ம ஒப்பு கொடுப்போம்.